வரைக்கும் நீ யாரு பெத்தவங்களா நினைச்சிட்டு இருந்தியோ அவங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ யாரு? இந்த பணக்கார குடும்பத்துக்கு எப்படி வந்து சேர்ந்த? ராணி, நீ எப்படி வந்தேங்கிறது அவசியம் இல்ல, எவ்வளவு அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதா முக்கியம். இது போலி வாழ்க்கை. விலாசம் தவறி போன கடிதம் மாதிரி விதி உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த வலையில இருந்து விடுபட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். வேண்டாம், இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை இருந்த இடத்தையும் விட்டுட்டு போறது நன்றி கெட்ட செய்யணும். பெத்தவங்க யாருன்னு சொல்ல மறுக்கிறாங்களே, அது மட்டும் வஞ்சகம் இல்லையா? என்ன இருந்தாலும் நீ வீட்டை விட்டு போகாம இவங்களோட இருக்கிறதா வாழ்க்கை. உன்னை அடியோட இருக்கிற ஒரு தகப்பங்கிட்ட அந்நிய பெண்ணா இருக்கிறத விட உன்னை பெத்தவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட வாழறதுதான் வாழ்க்கை. இந்த வீட்டுல இருக்கிற நாய்க்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இருக்கலாமா? உன் பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதா உன் லட்சியம். தைரியமா புறப்படு. போ போ, போகாதே, போ, போகாதே. அம்மா, எங்க போறது என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியலையே. இத்தனை வருஷங்களாக என்னை வளர்த்த ஆளாக்கினவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என் உண்மையான தாய் தந்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு தேவை. தூங்கிக் கொண்டிருக்கும் தூசி படிந்த உண்மைகளை தட்டி எழுப்பி அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வீட்டை விட்டு போகிறேன். ஒருவேளை உண்மை தெரிந்த பிறகு நான் திரும்பலாம், அதுவரை என்னை தேட வேண்டாம். இப்ப என்னங்க செய்வது? இது உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், நிச்சயமா எனக்கு இல்லை. என்னைக்காவது இப்படி செய்வான்னு எதிர்பார்த்தது. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? சீக்கிரம் அவளை தேடத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. எங்க போய் தேட சொல்றேன்? என்ன மிஸ்டர் சந்தர், நீங்க திறமையான சிஐடி ஆபீசரை நம்பி மதனகோபால் கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். நீங்க இதுவரை எந்தவித துப்பம் கண்டுபிடிக்க முடியல. வாட் ஹேப்பன்? சார், இந்த ஊர்ல சேக் மணல்லான்னு ஒருத்தர் இருக்காரு. ஒருவேளை அவர் தான் இந்த மதனகோபாலா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருக்கேன் சார். ஓ, அவரை சொல்றீங்களா? இந்த மதுரையில அவர் ஒரு பெரிய புள்ளி. தகுந்த ஆதாரம் இல்லாம அவசரப்பட்டு நீங்க எந்தவித முடிவுக்கு வந்துடாதீங்க. இன்ஸ்பெக்டர், சந்தருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகே? ஓகே சார். சோ மே கோ சார். எஸ், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். அந்த திங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் சரி, ஃபாரின் ரேடியோ கார்ல கேட்டுருக்கேன், கிடைக்கலையா? அம்மா, நம்ம சொல்லி வச்சிருக்காங்க, வந்ததும் கொடுக்குறாங்க. அடடே, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஹலோ. இன்னும் நீ இந்த சேட்டை விட்ட பாடு இல்லையா? அவர் தான் என்ன விட மாட்டேன்றாரு. நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு ஃபாரின் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாரு. இப்ப கூட ஏதேதோ என் தலையில கட்டிட்டாரு. அது சரி, மோகம் இருக்கிறவங்கள வச்சுதானே இந்த பிசினஸ். என்ன சேட் கரெக்டா? நிம்பளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு கடவுளுடைய தயவு வேணும். நிம்பிள் அதை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வர முடியுமா? ஓ எஸ், ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட போய் முடியுமான்னு கேக்குறீங்களே. கடவுளோட தயவு என்ன? கடவுளையே ஸ்மகிள் பண்றவங்களாச்சே. நிம்பளுக்கு கிண்டல் பண்றான். நம்மளுக்கு ஜோக்கு பண்ண வந்தான், இல்ல பிசினஸ் பண்ண வந்தான். அப்படி என்ன பிசினஸ்? அரே அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒரு வைரத்தோடு கேட்டுருங்க. அதுக்கு என்னமா எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன சேட்டு கம்பி நீட்டு? நிம்பளுக்கு தோசி படா படா ரோதனை பண்றாங்க. வர்றாமா வர்றா. தோசியா? ஆடா தோசி. அப்புறம் சௌக்கியமா? உட்காருங்க. நீங்க எப்படி இருக்க? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? காஷ்மீர்ல இருக்காரு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வர்றதா? இப்பதான் தந்தி வந்தது. பரவாயில்லையே, நான் வந்த நேரம் பார்த்து தந்தி வந்திருக்கு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு வந்தேன். ஹோட்டல்ல எங்க இடம் கிடைக்கல. அப்ப உங்க ஞாபகம் வந்தது. அப்படி பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னது பாத்துட்டு போலாமா? நல்லா இருக்கே. நீங்க இங்கதான் தங்கணும். இது உங்க வீடு. நீங்க கொடுத்த வாழ்க்கை போதும் போதும். ரஞ்சிதம், மாடியில இருக்க கெஸ்ட் ரூம் அம்மாவுக்கு ரெடி பண்ணு. அதுக்கு என்ன, ஒரு நொடியில ரெடி பண்ணிடுறேன். அம்மா உங்களை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. பொழுது விடுஞ்சு பொழுது போனா உங்க பேச்சுதான். ராத்திரில தூக்கத்துல கூட ஏதோ ஒரு பேரை சொல்லில புலம்புவாங்க. ராணி, ஸ்ரீராமஜி எழுதுற மாதிரி ராணி 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 ராணின்னு புலப்பிக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு ஷீட் கொடுக்குறீங்களா?
அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? அது வாங்க, மோதிரத்தை தேய்ச்சங்க, பூதம் வந்துச்சுங்க, மதுரைக்கு போகணும்னு சொன்னேங்க, கொண்டு வந்து விட்டுடுச்சுங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்க, மறக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. சொந்த வேலையை அந்த ஊருக்கு வந்தேன். ஆமா, நீங்க ட்ரிச்சிக்கு போறதா சொன்னீங்க? அது அது வந்துங்க, எனக்கு இந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்குங்க. என்னங்க வேலை? பழக்கம் இல்லாத ஆம்பளை கிட்ட அவன் வேலையும், பழக்கமான ஆம்பளை கிட்ட அவன் ஜாதியும் கேட்கறது ரொம்ப தப்புங்க. ஐயோ, ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்களே. கடவாப்பல் வரைக்கும் கரெக்டா தெரியுதுங்க. பல்லுங்க பச்சரிசி சாதம் மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமா, என்ன பேஸ்ட்ங்க யூஸ் பண்றீங்க? மூலிகோ. அப்படி ஒரு பேஸ்ட் இருக்குதுங்களா? மூலிகையினால தயாரிக்கப்பட்டது, அதனால அதுக்கு பேரு மூலிகோ. ஓ, உங்க அப்பா நாட்டு வைத்தியங்களா? இல்லைங்க. அப்பாவே இல்லைங்களா? ஐயோ பாவம், எனக்கு அப்பா இருக்காருங்க. உங்க அப்பா என்னங்க வேலை பாக்குறாரு? என்ன வேலை பண்ணலான்னு சதா யோசனை பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுதான் வேலை. ஐயோ, சும்மா சிரிக்காதீங்க. உங்க சிரிப்பை பார்த்தா என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. என்னமோ மாதிரினா? வேணாங்க, விட்டுருங்க. நீங்க கிளறி, நான் உளறி, அப்புறம் நீங்க சட்டையை பிடிக்க எதுக்குங்க பம்பு? விட்டுருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒரு முடவங்க, போதுங்களா? போதலிங்க. நீங்க கொம்பு தேனுங்க, இப்போது புரியுதுங்களா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தாங்க, புரிஞ்சத புரியலேம்பாங்க, புரியாத புரிஞ்சதும்பாங்க. புரிஞ்சும் புரியாம இருக்கு, படிச்சு சொல்லிடுங்களேன். சொன்னா போலீஸ கூப்பிட மாட்டீங்களே? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டா உங்களை இல்லைங்க, மன்னிச்சிருங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைங்க. சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே, சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டே. சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே, சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன். நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதோ, விழிஜாலத்தில் உருவானதோ. Sani sani da da dani, sani sani da da dani, sani sani da da dani. Nila pama gari sani. மூவகை தமிழ் பேசும் பூவிழி இரண்டென்ன, மூவகை தமிழ் பேசும் பூவிழி இரண்டென்ன, நால்வகை குணம் கொண்டு ஆடுமோ. நாயகன் தொடும்போது நாடும் விளையும், நாயகன் தொடும்போது நாடும் விளையும், நாணலின் இனம் போலே தேகம் வளையும். நேரம்
நேரம் பொன்னான நேரம் நெருங்க சொல்கின்றதோ சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன் ஆடையை களைந்தாடும் ஆசையில் வரும் பெண்கள் ஆடையை களைந்தாடும் ஆசையில் வரும் பெண்கள் ஆடவன் துணை கண்டு அஞ்சுமோ? மாதுளம் கனியாகும் மாலை பொழுது மாதுளம் கனியாகும் மாலை பொழுது மஞ்சளின் நிறம் காட்டும் மங்கை அழகு யாவும் கண்ணாவும் சொந்தம் எடுத்து கொண்டாடவா சப்தஸ்வரம் புன்னகை கண்டேன் சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன் நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானது விழி